ஹாய் கைஸ், ஒருத்தர் வந்து டன்னுன்றாரு. யாரோ நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. வாங்க கைஸ், செக் பண்ணி பார்ப்போம். இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? சேனல் நேம்னு நம்ம கேட்போம். பொய் சொன்னார்னா ரொம்ப அநியாயம். சேனல் நேம் அம்மா ஒரு நிமிஷம் ஃபோன் நாம செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண என்ன கைஸ் எல்லாம் போயிட்டாரு. நான் நினச்சாங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்ட்டு, நினச்ச மாதிரியே வந்துட்டாங்கப்பா. அதுக்குள்ள ஃப்ரூட்டுக்கு சரி கைஸ், நாங்கள் லெவலப் பண்ணலாம். ரோசன் வில்லேஜ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். லைட்டு ஃப்ரூட் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல கைஸ். நானும் ரோல் பண்ணி பார்க்குறேன், தரமாட்டான் வியூவர்ஸ் பையன். ஸோ கைஸ், நம்ம ஸ்னோ வில்லேஜுக்கு வந்துட்டோம். இப்போ எங்களை அடித்து லெவலப் பண்ணோம். எல்லாருக்கும் ஒரு இதை போட்டு விட்டுருவோம். எல்லாம் எல்லாரையும் அடித்து ஒரு பக்கம் கூப்பிட்டு வந்துடுவோம். ஸ்னோமேன் அடித்தவர் நம்மளுக்கு அடி விழுது. 100 லெவல் போயிட்டோன்னே நம்மளுக்கு அடி விழாது. மொத்தம் செத்துருவானு கொண்டாத்தில் அவ்வளோ செத்துட்டான். எல்லோரும் சாக போகிறாங்க கைஸ். இன்னும் 4 வியூஸ் தான் நம்ம 900 வியூஸ் போக அந்த ஷார்ட்ஸ்க்கு. இந்த 4 வியூஸ் மட்டும் டக்குன்னு பாருங்க கைஸ். 900 போயிடலாம். அப்புறம் இன்னும் ஒரு 100 வியூஸ் போயிடுச்சுன்னா 1K வியூஸ் போயிடும். 1K போயிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. 1Kலாம் ஒரு வாட்டி கூட எனக்கு போனதில்லை, அதனால தான் போடுறாங்க மக்களாப்ப. 2 பேரை மட்டும் டக்குன்னு கொண்டுடலாம். ஏன்னா இவனுங்க 2 பேரை முடிச்சிட்டாலும் கொஸ்து முடிஞ்சிடும். போட வராங்கல்ல, அதோட இங்கே நிற்கிறவங்க நம்ம ஸ்வாடெல்லாம் வாங்கலாம். ஸ்வாடெல்லாம் எப்போதும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்வாட் அவ்வளோவா தேவையான நம்ம ரோல் பண்ணி பார்ப்போம். லைட்டு கிடச்சா நம்ம எந்த ஒரு அண்டர் வாட்டர் அப்போ சாப்பிட்ருவோமா? எனக்கு தெரிஞ்ச அண்டர் வாட்டர் போனதுக்கப்புறம் லைட் சாப்பிட்லான் இருக்கேன். லைட்டே கிடச்சாலும் இப்போ சாப்பிட போகிறதில்ல. இவனை வேற சாகவே மாட்டானுங்க, செத்துட்டான். 2 பேர் அந்த சைடில் இருக்கானுங்க, கொண்டுடலாம். நாங்கள் முடிச்சுட்டா நம்ம அடுத்த கொஸ்துக்கு போயிடலாம். ஏதோ ஸ்பான் ஆகிட்டானுங்க கைஸ். இப்போ 17 ஹெல்த் போகுது பார்த்தீங்களா? எனக்கு கைஸ் காம்போல முடிப்போம் இவனால. அவ்வளோதான் கைஸ், காம்போல சரியான அடி கைஸ். 35,000 ரூபா வந்துடுச்சு. 100 லெவலும் நம்ம போயிட்டோம். நம்ம 120 அதாவது மெரைன் ஃபோர்ட்ரஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அது பேர் ஒன்று ரோல் பண்ண போயிடலாம். மெரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு போட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 120 லெவல் போகணும். அதுக்குள்ளே நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
சரி வாங்க நாங்கள் ஸ்னோமேன்லாம் அடிக்கலாம். பாருங்க, ஸ்னோவில் மேக்மா, அதாவது ஸ்னோவில் லாவா. எப்படி கைஸ் இது? என்னடா நான் அப்படி தானே போனேன், எப்படி வந்தது? கைஸ் எல்லாம் சீட்டிங்கு. 4 பேர் இப்போ வந்துட்டானுங்க. இப்போ இவனுங்களை அடிப்போமா? இவனுங்களை அடிச்சுட்டா எத்தனை லெவல் போவான்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 லெவல் போவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 XP கோட் இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். நான் மேக்மா ஃப்ளோர் வச்சு ஏன்னா அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகிடுது. ஆஹா, மீலே வந்து எதுக்குன்னா எனர்ஜி அடிக்கும் பார்த்து. அவதான் இங்கே எல்லோரும் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இப்போ எல்லாரும் போய் அடிக்க வேண்டியதான். இந்த கஷ்டம் முடிச்சுட்டா 103 லெவல் போயிட்டா நல்லாயிருக்கும். சரி கைஸ், 120 லெவல் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணிட்டா என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாமா இல்லை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம 120 லெவல் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு தெரில. சரி நம்ம காட்டுவோம் கைஸ். 4 லெவல் ஏறிடுச்சு கைஸ். 3 லெவல் தான் ஏறும்னு சொன்னால் 4 லெவலே ஏறிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு லக்கி தான். நம்ம 100 போஸ்ட் இருக்கு, வேற எவனோட இருக்கு. சரி நம்ம மெரைன் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம எப்படினாலும் வந்துடுவோம், அது ப்ராப்ளம் இல்லை. மெரைன் ஃபாரஸ்ட்டில் முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு எடுக்க, அதை எடுத்துட்டு தான் எதாக இருந்தாலும். எட்டியும் மட்டும் நான் இப்போவே அடிக்க மாட்டேங்க, ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் அதை நான் அடிப்பேன். அப்புறம் ஸ்பான் ஆக லேட் ஆகிடுச்சுன்னா வேண்டாயிடும். இந்த 4 பேர் அப்படியே நிற்கிற இடத்துலையே முடிச்சு விட்டுலாமா? அப்படியே இங்கேயே முடிச்சு விட்டுலாங்க. அவ்வளோதாங்க, பாதி பேர் அவ்வளோதான் சாப்பிட்றானுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதுக்கு மாஸ்டர் எவ்வளோ? 95. ரொம்ப கஷ்டம். இப்போ மூமெண்ட் கொடுக்குறான் பாருங்க. நான் கிட்ட போனோன்னே பாருங்க, தலைவர் இப்போ ஒருவர். ஐயோ கைஸ், தெரியாம அடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் கைஸ். சரி கைஸ் வாங்க, இப்போ இந்த 4 பேரை முடிச்சிடலாம். டக்குன்னு முடிச்சு நம்ம மெரைன் ஃபாரஸ்ட் போய் அந்த பிளாக் கலர் கேப்லாம் நம்ம வாங்க வேணாங்க. யாரும் அந்த காசு கொடுத்துலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 50,000 ரூபாய்க்குலாம் அது ஒர்த்தே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பாஸ் இருக்கால, அவன் அடித்தே அவங்களுக்கு அந்த ஒரு சூப்பரான கோட்டு கிடைக்கும் 0 ரூபீஸ்க்கு. அதுக்கு அதையே வாங்கிட்டு போயிடலாங்க. சரி கைஸ், இன்னும் 3 லெவல் தான் நம்ம எட்டி பாஸ் அடிக்க. நம்ம டக்குன்னு புஷ் பண்ணியும். இன்னும் அடுத்த நாளே ஆகலை கைஸ். நான் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல, பிளாக் ஷூட் பார்ட் 3. நான் இன்னும் அதே பண்ணல கைஸ். சாரி, அதே இன்னும் பண்ணல. நான் இன்னைக்கு இந்த பிளாக் ஷூட் பார்ட் 3 ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் இதை நாளைக்கு தான் கைஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். நான் சும்மா இன்றைக்கே எடுத்து வச்சேன் சும்மா. சரி எதுக்கு தேவையில்லாமல் நாளைக்கே 2 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு. ஏன் அப்படின்னா நாளைக்கு மைண்ட் கிராஃப்ட்டும் போடலான் இருந்தேன். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் நம்ம ஃபோனில் ரெடியாக தான் இருக்குது. இந்த 4 பேர் ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கைஸ். கன்ஃபார்மாக நம்மளால் ரன் பண்ண முடியும். 40,000 ரூபாய் 50,000 ரூபாவே வந்துடுச்சு. காண்டே தவிர கைஸ், இந்த 120 லெவல் போயிடுவோம் நம்ம எப்படினாலும் இன்னைக்கு இந்த வீடியோலேயே. போயிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கேப் எடுக்கலாம்.
அங்கே போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல, பிளாக் ஃப்ரூட் பார்ட் 5. அப்போ வந்து நம்ம அந்த கோட் எடுக்கலாங்க ஈஸ். அந்த ஒயிட் கலர் கோட் சொன்னால அந்த பாஸ் அடிச்சு எடுக்கணுன்ட்டு அதை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க ஈஸ். நம்ம 8 அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம் என்று நினைக்கிறேன். 8 110 லெவல் தான் நினைக்கிறேன். 105 லெவல்லே போயிடலாமா? நான் தான் தெரியாமல் உட்காந்துருக்கேன். சரி, அவன் இங்கே தான் நான் நிற்க வச்சுட்டு இருந்தவனே. தம்பி, நான் உன்னை இப்படி தான் அலைய விடுவேன். என்ன பண்ணுவேன்? வா, எவ்வளோ அழுத்து குறைச்சிட்டான் பாருங்க. டம்மி பீஸு நினச்சா இவரும் நல்லா தான் படிக்கிறாரு. ஐயோ, இந்த மாங்மா ஃப்ளோரை வேறு பாஸ்கிட்ட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ்னா. பாஸ் வந்து எப்படின்னா டஃப்பான கேரக்டர் வரலாம். பாஸுக்கு வந்து நம்ம இப்போ மாங்மா ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணோன்னா வெளுத்து எடுத்துருவானுங்க. பாருங்கள், இப்போ இப்படி போடுறேன்னா இப்போ மட்டும் பஞ்சு இது போட்டானா கன்ஃபார்ம் தெரிஞ்சுறேன். சொல்லலாம், இந்த மாங்மா ஃப்ளோர் போட்டாலே அவங்க இதை பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னு தெரிய மாட்டேன். பாருங்க, இப்படிலாம் சந்தில் மாற்றிக்கிட்டோன்னு வைங்க, செத்துருவோம். 12 ஹெச்பியில் நான் தப்பிச்சிட்டேன். வேறங்க, நான் திருப்பி செத்துட்டேன். இதுக்கு தான் நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். இந்த அந்த பவரியை நாக்மா ஃப்ளோரியை பாஸ் அடிக்கும் போது பவர்ஃபுல்லான பாஸ் எல்லாம் அதை வச்சு அடிக்கிறது சான்ஸே இல்லை. ஆஹா, குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா, நான் சொல்லலை. நான் ரெடியாக கையை வச்சிட்ருக்கேன். வந்தானா அப்படியே போட வேண்டியதான். ஐயோ, நாங்கள் மாக்கல. நாங்கள் எருப்ஷன் நாங்களாக்கா நாங்கள் ஃப்ளோ அவ்வளோதாங்க சேர்த்துட்டான். இன்னும் 5 லெவல் கைஸ், இன்னும் 5 லெவல். நான் 8 ஸ்பான் ஆனேன்னு கூப்பிட்றேன் கைஸ். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான், 103 போயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பவும் பிளாக் ஃபுட்டுக்கு போட வேண்டியதான். சரி, நான் 8 ஸ்பான் ஆகிட்டோன்னே கூப்பிட்றேன். சரி கைஸ், அந்த 8 வந்து அங்கே கிடைக்கிற மாதிரியே தெரில. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சர்வர் ஹாப் பண்ணி இங்கே வந்துட்டேன். வேறு ஒரு சர்வருக்கு. இதில் 8 இருக்காப்புல. 8 அடித்து நம்ம லெவல் ஏற்றி மெரைன் ஃபோட்டோஸ் போய் வேண்டியதான். இங்கேயும் நம்ம ஃபோட்டோ இல்லை. என்னது இது? ஃப்ரூட்டுன்னு நினச்சா அதோ பெரி. சரி, இவரை முடிச்சு விட்ருலாமா இப்போ? குயிக் டாக்கிள். அவ்வளோதான், அவர் மக்கிட்ட இருப்பாங்க. ஆஹா, கீழே குத்த போறாப்புல. யாரா நீ? ஸ்னோமேனியா? நீலாம் வந்தாலுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீலாம் அடிச்சா எனக்கு எழுத்த போகாது. பறக்க விட்டுருவோம். எப்படி பறக்க விட்டுருவோம். போடு கைஸ், வில்விண்டை இப்போ போட்டுருவோம். அங்கே பாருங்க, சுற்றிக்கிட்டே தலைவர் குத்துறாரு. எப்படி சுற்றிக்கிட்டே குத்துறாரு கைஸ், மாசா. ஆஹா, என்ன அருமை 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 அருமை. ஏடா மேலே பறக்கல நீ? 3 பேரும் பாருங்க. பாருங்க, 8 மட்டும் பறந்துட்டாங்க. நல்ல வேலை 8யாவது பறந்தானே. இவனுங்க பறந்தானே பறக்கலண்ணா. பறடா என்ன? ஐயோ, என்ன கைஸ், பறப்பான்னு பார்த்தா நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சிட்டான். ஆடா பாவி கைஸ், நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க கைஸ். இவன் பறப்பான்னு பார்த்தா நாம செத்துட்டோம் கைஸ். சே, கிட்ட போகக்கூடாது, இதுக்கு தான் சொல்லுவாங்க போல. பறப்பா தம்பி, அஜிரத்த ரசனே. பறப்பா தம்பி.
வாப்பா தம்பி. கைஸ் இவரை அசால்ட்டாக முடிக்க முடியுது இப்போ. ஆஹா ஆஹா ஆஹா, என்னப்பா பண்ணுறீங்க? நாங்கம்மா எரப்ஷன், நாங்கம்மா கிளாப். நான் அவசரத்தில் எங்கே சாகல. ஆமாம் ஃப்ளோ. கைஸ் இவன் பாருங்க கைஸ், ஆனால் நான் குத்த ஆரம்பிச்சிடறான். போயாயோ சும்மா இவனை அடித்தா குத்த ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். இப்படிலாம் பண்ணால் எப்படி கைஸ் அடிக்க முடியும்? ஆனவனா கீழே குத்திடுறாங்க கைஸ். செத்து போடா. என்னடா செத்து போகல கைஸ், இன்னும் செத்து போகல. செத்தான். என்னடா நீ செத்து போகலேன்னு பார்த்து கைஸ். வாங்க ஒரு ஸ்னோமேன் கொஸ்டை முடிச்சுட்டேன். நம்ம அப்படியே ஜங்கிளுக்கு போய் ரோலை போட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயிடலாம் மெரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு. அப்புறம் நம்ம எண்டிங்கை பார்ப்போம். வாங்கப்பா தம்பிங்களா, நீங்கள் எப்படினாலும் ஈஸி தானே. வாங்க வாங்க டக்குன்னு. இதை 8 பேரை டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு ஓடிடலாங்க. நான் வீடியோ அதாவது மெரைன் ஃபோர்ட்ரஸ் போயிட்டு கூப்பிட்றேங்க. பாய். போயிட்டு கூப்பிடல, ரோல் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு கூப்பிட்றேன்னு. சரி கைஸ், நம்ம ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க கைஸ் நம்ம ரோல் பண்ணுவோம். இதுக்கு மேலே நீங்கள் சண்டை போடுங்க, போடாமல் போங்க. எப்படினாலும் மொக்கையாக தான் கொடுக்க போகிறான் பாருங்க. ஸோ அதனால் டைமண்ட் ஐ ஹேஸ், ஸோ ஐ வில் கிவ் ஹிம் பேக்கன். ஓகே இல்லை கைஸ், ஒரு பேக்கனுக்கு கொடுப்போம். பேக்கன் எடுத்துக்கிட்டுண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதான் ஃப்ரூட் வச்சுருக்கீங்களா, என்ன வேண்டா உங்களுக்கு? கிளம்புங்களா பேக்கான். பேக்கான் கம்டா, ஹியர் கம்டா. பேக்கான் கம். ஹியர் ஹியர் ஹியர். ஜஸ்ட் மிஸ். எல்லா டீமும் இந்த தடவை சூப்பராக கைஸ் நம்மளால ஒருத்தருக்கு ஃப்ரூட் கிடச்சிருக்கு. அதுவும் டைமண்ட் ஃப்ரூட். ரிவருக்கு வந்து சூப்பரான ஃப்ரூட். இப்போ அது டைமண்டு வச்சுக்கோங்க கை. சூப்பர் பாருங்க, ஒரு தேங்க்ஸ் கூட இல்லாமல் அவர் பாட்டுன்னு போகிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க. பேக்கான் இதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருப்போம். பரவாயில்ல. சரி பாய் பாய் அப்படின்னு இவர்கிட்ட போடுவோமா? பாய்னு போடுவோம். பாருங்க தேங்க்யூ சொல்லிட்டாரு. ஐயோ நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காரு போலியே அவரு. ஓஹோ வச்சுக்கோப்பா தம்பி, நான் போயிட்டு வரேன். கைஸ் நாம் வந்து ஒரு போட்டை வாங்கிட்டு போவோம். 10:50 வந்துடுவோம். நீங்கேருந்து கிளம்பி 11 மணிக்கு தான் கிளம்புறேன். நம்ம மெரைன் ஒரு சூப்பரான எண்டிங்காக மெரைன் ஃபோர்ட்ரஸோட டாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம வாங்க டான்ஸ் அவங்களுக்காக போட்டுடலாமா? இதாங்க கைஸ் அவங்களோட டான்ஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கைலாண்டு போயிடுவாங்க கைஸ். ஓகேவா? பாய். இந்த இடத்துல சுனாமி கூட வருமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி பாய். வேற ஒருத்தர் நம்ம பின்னாடியே வராரு. பாய் ப்ரோ, பாய் பாய்.